சொக்கநாதா. வாழ் ஐம்மலத்தால் வருந்தி மிக உடைந்த ஏழையனுக்கு ஐயோ இறங்குவாய். கோழையனாய் போனேன் புலப்பகையால் பொன்னடியை நின்னருளால் தானேதா சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, என்னிடத்திலே உறுதியாய் நிற்கின்ற 5 மலங்களாலும் மிக வருந்தி மனம் உடைந்து போனேன். ஐம்புலன்களாகிய பகைவரை எதிர்க்கும் வீரம் அற்ற கோழையன் ஆகிவிட்டேன். அந்தோ இந்த எளியேன் மேல் இரக்கம் கொண்டு அருள். இறங்கி உனது பொன்போலும் திருவடியை உனது அருளாகிய காரணம் ஒன்றினாலே அடியேனுக்கு தந்தருள்க. எக்காலம் தாகங்களிற்றிடுமோ காயங்கள், எக்காலம் ஆசை சினம் இற்றிடுமோ, எக்காலம் நல்லார் குணம் வருமோ நாதா எல்லாமுமாய் அல்லானே சொக்கநாதா. தலைவனே, கலப்பினால் எல்லாமாகியும் பொருள் தன்மையால் அவற்றுள் ஒன்றும் அல்லாதவனாய் இருப்பவனே சொக்கநாத பெருமானே, எப்பொழுது வேட்கைகள் பலவும் ஒழியுமோ, எப்பொழுது சில பிறவிகளை வெறுத்து சில பிறவிகளை அடைய விரும்புதல் நீங்குமோ, எப்பொழுது ஞானிகளின் பண்பு எனக்கு வருமோ அறியேன். உள்ளம் உனை அல்லால் ஒன்று உள்ளவில்லை, நின்றொழிக்கும் கள்ளமர நீயும் கருதவில்லை. எள்ளளவும் நற்றவமோ செய்யவில்லை, நாயேன் உன்னை அடைதற்கு அற்றதென்ன சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, என்னுடைய மனமோ உன்னை விட்டு தானே சுதந்திரமாய் ஒன்றை நினைக்க மாட்டாது. நீயும் என் உள்ளத்தில் இருந்தும் இல்லாதது போல் ஒழிக்கின்ற கள்ளத்தனத்தை விட கருதவில்லை. இந்நிலையில் நல்ல தவத்தை எள்ளளவும் செய்ய எனக்கு வாய்ப்பு இல்லை. இங்கனமான போது நாயேன் உன்னை வந்து அடைதற்கு அமைந்த காரணம் என்ன உள்ளது? ஆர்க்கு கிடைக்கும் அடியேன் முன் வந்து மறைக்கு ஏற்க கருத்துக்கு இசையவே, யார்க்கும் தெரிவறியா வேதசிகை சித்தா உரைத்தாய் அறி அறியா சொக்கநாதா. சித்தமூர்த்தியே, திருமாலும் அறியாத சொக்கநாத பெருமானே, நீ அடியேன் முன் எழுந்தருளி வந்து யாருக்கும் அறிதற்கரிய வேத முடிவின் பொருளை அந்த வேதத்திற்கு ஒப்பவும் அடியேனது கருத்திற்கு இசையவும் உரைத்தருளினாய். இந்த பேறு யாருக்கு கிடைக்கும்? எவ்விதையை மாக்கள் பயிரிட்டார் இட்டவரே அவ்விதையின் போகம் அருந்துதல் போல், செவ்விதாய் துன்மார்க்கும் செய்வார்க்கு தோன்றும் பிறப்பு முத்தி சன்மார்க்கம் சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, மக்கள் நிலத்தில் எந்த பயிரை இட்டார்களோ அந்த பயிரின் விளைவையே அவர்கள் உண்பதன்றி வேறு பயிரின் விளைவை உண்ண இயலாது. அதுபோல தீய வழியான செயல்களையே நன்கு பற்றி செய்பவர்களுக்கு பிறப்பு உண்டாவதன்றி முத்தி உண்டாகாது. நல்ல வழியை நன்கு பற்றி செய்பவர்க்கே முத்தி உண்டாகும். எல்லார் கருத்தும் இதமாவுரைக்கறியேன்,
நல்லாங்கு தீங்குதன நாடறியேன். எல்லாரும் நீரூரும் வேணி நிமலா மதுரையில் வாழ் ஆரூரா சொக்கநாதா. கங்கை ததும்புகின்ற ஒளி நிறைந்த சடையை உடைய தூயோனே, மதுரையிலும் திருவாரூரிலும் வாழ்பவனே, சொக்கநாதப் பெருமானே, எல்லாருடைய உள்ளங்களும் திருந்தி நலம் பெறும் வகையை தெரிந்து அவ்வாறு அவரவர்க்கு ஏற்கும்படி உண்மையை உரைக்க அடியேன் அறிந்திலேன். இனி நல்லது இது, தீயது இது என்பதை பகுத்துணரவும் அறியேன். உரையிறந்த பேரின்ப உல்லாச வீட்டில் திரையிறந்து தூங்கித் திளையேன். வரை பெருகப் பேசுவேன் யானென்றே பெற்றவர்தம் உள்ளத்துக்கு ஆசுவே சொக்கநாதா. நான் என்னும் தற்போதத்தை உடையவர்களது அறிவில் அதனை உண்டாக்குகின்ற மல சொரூபமாகவே இருப்பவனே, சொக்கநாதப் பெருமானே, சொல்லற்ற பேரின்பத்தை உடைய மகிழ்ச்சிமிக்க வீட்டில் அதனை மறைத்துள்ள திரை விலகி ஒழிய புகுந்து அமைதியாய் இன்புறமாட்டேன். சொற்கள் மலைபோல குவியும்படி பேசுவேன். இது என் இயல்பாய் உள்ளது. ஆறாறு தத்துவமும் அத்திலுரை மூர்த்திகளும் பேராம் வினையினையும் பெந்தித்து மாறாமல் ஆட்டுவதும் நீயானால் ஆகாமியம் என்பால் சாட்டுவது என் சொக்கநாதா. 36 தத்துவங்களையும் அத்தத்துவங்களுக்கு அதிதெய்வமாய் உள்ளாரையும் அவற்றை பற்றி கிடக்கின்ற எனது சஞ்சித கன்மத்தையும் நிலைபெயராமல் நிறுத்தி என்னை ஆட்டுவிப்பவன் நீயான பொழுது அந்நிலையில் நின்று நான் செய்கின்ற செயலை எனது செயலாக என்மேல் வைத்து வேதாகமங்கள் சொல்வது ஏன் அப்பனே? முன்னழவில் மக்களுக்கு முத்தி கொடுத்த அருள் என்னளவில் சும்மா இருப்பதேன்? முன்னளவில் சீர்பெற்றாரேல் உன் திருவருள் ஒத்தாசையன்றி ஆர் பெற்றார் சொக்கநாதா. சொக்கநாதப் பெருமானே, எனக்கு முன் அளவற்ற ஆன்மாக்களுக்கு முத்தியை கொடுத்த உனது திருவருள் என் பொருட்டு மட்டில் வாழா இருந்ததற்கு காரணம் யாது? முன்பு முத்தி பெற்றவர்கள் அதற்குரிய தகுதிகளை அளவிறந்த வகையில் பெற்றிருந்தார்கள் என்றால் உனது திருவருள் உதவியின்றி யாரேனும் தகுதி பெற்றவர் உண்டோ? நோயால் வருந்தி உனை 100 குரல் கூப்பிட்டால் நீ யாரெனாதிருக்கை நீதியோ? தாயாய் அலை கொடுத்த கேழல் அருங்குழவிக்கு அன்று முலை கொடுத்தாய் நீயலவோ முன். பெருமானே, நான் பிறவி என்னும் நோயுற்று உன்னை அதிலிருந்து காக்குமாறு உன்னை பலவாறு கூப்பிட்டாலும் அதை நீ கேட்காமல் இருப்பது நியாயமாகுமோ? நீ முன்பு தாயிழந்த பன்றிக்குட்டிகளுக்கு தாயாக மாறி பால் கொடுத்த உனது பெருமையை அளவிட முடியுமோ? அதுபோல அடியேனையும் தாயாக இருந்து அருள் புரிய வேண்டும் சொக்கநாதப் பெருமானே. தாயார் மகவருத்தம் சற்றும் தரியார்கள் ஆயவினை கீடா அமைத்தாலும்
காயம் பறிக்கும் துயரமெல்லாம் பார்க்க உனக்கென்றும் தரிக்குமோ சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, தாய்மார் தம் குழந்தையின் வருத்தத்தை பார்க்க சிறிதும் பொறுக்க மாட்டார்கள். அதுபோல எனக்கு நீ துன்பத்தை எனது பழ வினைக்கு ஈடாக கூட்டினாலும் உடல் வழியாக நான் அதனை அனுபவிக்கும் பொழுது உனக்கு என்றும் பார்க்க பொறுக்குமோ? பொறாது அப்பனே. தீவினையால் இன்னமின்னம் தேகமுறச் செய்வையோ தீவினை அற்று உண்மையமாய் செய்வையோ தாவிதமாய் இன்னபடி மேல் விளைவதன்றறியேன் ஈதறிந்த அன்னையே சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, தீய தன்மையை உடைய எனது வினை காரணமாக யான் இன்னும் பலமுறை உடம்பு எடுக்கும்படி செய்வாயோ? அல்லது வினை நீங்கி நான் நீயாம் வண்ணம் ஆக்குவாயோ? மாற்றங்களில் எவ்வாறான மாற்றம் இனி விளைய இருக்கின்றது என்பதை நான் அறியேன். இதனை அறிந்த அத்தன்மை உடையவை நீயே அப்பனே. என்னது யான் என்பதுவும் யான் பிறர் செய்தாரெனலும் மன்னுமதி பாதகமேல் வாஞ்சைகளும் இன்னமின்னம் சொல்லுகின்ற இச்செயல் நீ தூண்டுதலற்று என் செயலாலல்லவே சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, யான் எனது என்னும் பற்றுக்களும் யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் மயக்கங்களும் நீங்காத மிக்க பாவமென்றால் அந்த பற்றுக்களும் மயக்கங்களும் உனது தூண்டுதல் இல்லாமல் எனது சுதந்திரத்தால் ஆவன அல்லவே ஐயனே. ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாய் எங்கும் உழைத்தலிங்கம் பாலொழியாம் மத்தனே கூடல் மதுராபுரி உமையாள் அத்தனே சொக்கநாதா. திருநீற்றினால் பால் போன்ற ஒளியால் நிறைந்த திருமேனியை உடையவனே, நான் மாடக்கூடலாகிய மதுரை மாநகருக்கு அரசியாகிய மீனாட்சி அம்மைக்கு தலைவனே, நீ தேவர்கள் பொருட்டு நஞ்சை கண்டத்தில் தரித்த உருவினனாயும் திரு ஆலவாயிலில் உள்ள சொக்கலிங்கமாயும் அவ்லிங்கத்தில் மூலமாய் நின்று பல இடங்களில் பல வகையாய் தோன்றியுள்ள லிங்கங்களாயும் நின்று அருள் செய்கின்றாய். எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாதமா துயரம் நீங்கும் மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. சொக்கநாத பெருமானே, உனது திருவடியிலே அன்பு கொண்டு எல்லா பொருளும் உனது திருவடியை இடமாக கொண்டு இருப்பவனே, எல்லா செயலும் உனது செயலே, எல்லா பயனும் உனது திருவருளால் விளைவனவே. இவ்வாறு அறிந்து முனைப்பு அற்றிருந்தால் கொடிய பெரிய துயரங்களும் நீங்கிவிடும். தீதாம் அவானந்தச் செய்மதுரை வாழ்வேல்தா நாதா சிவானந்தம் நல்குவாய் வேதா சிரகரா நித்தா திரபரா சுத்தா அரகரா சொக்கநாதா.
மதுரை மாநகரில் அதற்கு அரசனாய் வாழ்கின்றவனே, யாவர்க்கும் தலைவனே, வேதப்பொருளாய் உள்ளவனே, பிரமகபாலத்தை கையில் கொண்டவனே, மேலானவனே, தூயோனே, அரணே அரணே என்று அடியரால் துதிக்கப்படுபவனே, சொக்கநாத பெருமானே, தீமையை தருகின்ற ஆசை கெட்டு ஒழிதல் வழியாக உனது பேரானந்தத்தை எனக்கு கொடுத்தருள்க. மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நன்கொடையை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம். நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க.